குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் ப்ளஸ் பிசி எக்ஸாம்லேருந்து கூட இதிலேருந்து கொஷின்ஸ் வரலாம். நம்ம செலக்டடாக தான் எடுத்திருக்கோம். இதிலேருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவின் மொத்த யானைகளின் எண்ணிக்கை முன்னாடி லாஸ்ட்டாக எப்போ வந்து யானைகளோட கணக்கெடுப்பு இருந்துச்சுன்னா 2017 வந்து கணக்கெடுத்திருக்காங்க. யானைகளுடைய கணக்கெடுப்பு 2021 25 வரை இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்காங்க. அதோடைய டிஎன்ஏ மூலமாக ஒவ்வொரு யானையுமே கணக்கெடுத்திருக்காங்க. ஸோ அப்படி கணக்கெடுத்ததில் மொத்த யானைகளுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னா 22,446 யானைகள் வந்து இருக்குது. இது வந்து இப்போ 2025 21 to 25. இதுவே வந்து 2017 கணக்கெடுப்பில் பார்த்தப்போ 27,312 யானைகள் வந்து இருக்குது. ஸோ அப்போக்கும் இப்போக்கும் உள்ள யானைகள் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. இந்தியாவில் யூபிஐ பயன்பாட்டு தீவிரத்தில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா தெலுங்கானா மாநிலம் வந்து முதலிடத்தில் இருக்குது. இதுவே வந்து யூபிஐ வந்து எந்த மாநிலத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் பயன்படுத்தப்படுறாங்க. அதிகமாக வந்து மகாராஷ்டிராவில் யூபிஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யூபிஐ வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2016 வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து இந்திய தேசிய கட்டண கழகத்தால் வந்து இந்த யூபிஐ வந்து உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சில் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 2006 மார்ச் 15 வந்து இது நிறுவப்பட்டது. இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் உள்ள ஜெனீவா அப்படின்ற இடத்துல இதோடைய தலைமையகம் வந்து இருக்குது. இதில் வந்து இந்தியா வந்து எப்போனா ஏழாவது முறையாக இந்தியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எத்தனை வருஷம் வந்து நம்ம இந்தியா இதோட இருக்குன்னா 2026 28 வரை இந்த இயர்க்குள்ளே இதோடைய வந்து பங்கெடுத்துக்கிறோம். இதில் நம்ம இந்தியாவில் சேர்ந்தவங்க எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 47 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. சமீபத்தில் இராணுவ ஆட்சி எந்த நாட்டில் அமல்படுத்த உள்ளதுன்னு பார்த்தோன்னா மடகாஸ்கர் அப்படின்ற இடத்துல வந்து என்னென்னா இராணுவ ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகே, உலக பட்டினி குறியீடு 2025 இந்தியா எந்த இடத்தில் உள்ளதுன்னு பார்த்தோன்னா 102வது இடத்துல வந்து இருக்குது. ரெடி ரெவலண்ட் ரிசர்ஜன்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா அனில் சபுகான். சரி, அடுத்து போஸ்ட் நியூஸ் வந்து பார்க்கலாம். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த உள்ள நகரம் எதுன்னு பார்த்தோன்னா அகமதாபாத். செப்டம்பர் 2025 ஐசிசி சிறந்த வீரருக்கான விருது வென்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண் பிரிவில் வந்து பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா, பெண் பிரிவில் வந்து பார்த்தோன்னா ஸ்மிருதி மந்தனா. அடுத்து இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்கலாம். சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் வந்து எப்போனா அக்டோபர் 17. இந்த மாதிரி டெய்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.